விட்டேன். மன்னா, தாங்கள் அவுட் ஆகிவிட்டீர்கள். இல்லை இல்லை, அவுட் கிடையாது. இது கேட்சும் கிடையாது. ஒத்துக்கொள்ள முடியாது. உமது பவுலிங்கில் குறை உள்ளது. என்ன? எனது பவுலிங்கில் குறையா? ஆமாம், நீ பவுலிங் போடும்போது இந்த கோட்டை தாண்டி வந்து விட்டீர். அப்படியெனில் அது நோபால் தானே. அப்போது அது அவுட்டும் இல்லை. அதெல்லாம் கிடையாது. ரிவ்யூ பார்த்து விடுவோம் மன்னா. ஆம், பார்த்து விடுவோம். ரோபோ, கம் ஹியர். பாஸ், நான் இந்த கிரிக்கெட் விளையாட்டின் அம்பையர். அதனால் தான் அங்கே வர முடியாது. தாங்கள் தான் என்னிடம் வந்து ரிவ்யூ கேட்க வேண்டும். இந்த ரோபோவுக்கு திமிரைப்பார். நான் அழைத்தும் வரமாட்டேன் என்கிறது. மன்னா, அதுதான் விளையாட்டு விதிமுறை. முதலில் இந்த கிரிக்கெட் பேட்டை மாற்ற வேண்டும். எடை குறைவாக இருக்கிறது. கிரிக்கெட் வீரர்கள் எப்படித்தான் இந்த கிரிக்கெட் பேட்டை சுழற்றி சுழற்றி அடித்து சிக்ஸர் விளாசுகிறார்கள் என்று புரியவில்லை. நான் கிரிக்கெட் பேட்டை எத்தனை முறை சுழற்றினாலும் சிக்ஸர் வரவில்லையே. மன்னா, அதற்கு தாங்கள் கிரிக்கெட் பேட்டால் பந்தை தொடவே இல்லையே. பந்து தங்களது பேட்டில் படவே இல்லையே. சிரிக்காதீர் மந்திரியாரே. அந்த கிரிக்கெட் வீரர்கள் பயன்படுத்தும் கிரிக்கெட் பேட் தான் எனக்கு வேண்டும். அப்படியெனில் தாங்கள் காஷ்மீருக்கு தான் செல்ல வேண்டும். காஷ்மீருக்கா? கிரிக்கெட் பேட் அங்கேயா கிடைக்கிறது? இல்லை மன்னா, கிரிக்கெட் பேட் தயாரிக்கும் பட்டறைகள் அங்கு நிறையவே உள்ளன. அதற்கு காரணம் காஷ்மீர் மாநிலத்தின் ஸ்ரீநகரின் வடக்கே இருக்கும் ஹரேத்கார் என்னும் நகரம். அங்குதான் வில்லோ மரங்கள் ஏராளமாக வளர்க்கப்படுகின்றன. இந்த வில்லோ மரங்களில் இருந்துதான் கிரிக்கெட் வீரர்கள் பயன்படுத்தும் கிரிக்கெட் பேட் செய்யப்படுகிறது. இங்குதான் கிரிக்கெட் பேட் தயாரிக்கும் பட்டறைகள் இந்தியாவில் அதிக அளவில் உள்ளன மன்னா. இந்த தொழிலில் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்களாம். இங்கு ஒரு ஆண்டிற்கு 10 லட்சம் கிரிக்கெட் பேட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன மன்னா. அப்படியா? அப்போ உடனே நமக்கும் அங்கிருந்து ஒரு கிரிக்கெட் பேட்டை, இல்லை இல்லை, ஒன்றல்ல 10 கிரிக்கெட் பேட்டுகளை வரவழைத்து விடுவோம். தங்களுக்கு எந்த எடை அளவில் பேட் வேண்டும் என்று தெரிவித்து விட்டால். என்ன கூறுகிறீர்? எல்லா பேட்டுகளும் ஒரே எடை அளவில் தானே இருக்கும். இதற்கு தான் கிரிக்கெட் விளையாடினால் மட்டும் போதாது, அதை பற்றிய விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுவது. ஒரு கேப் கிடைத்து விட்டால் போதுமே உடனே எனது இமேஜை டேமேஜ் செய்வது. முதல் விஷயத்துக்கு வாரும். ஒவ்வொரு கிரிக்கெட் வீரர்களும் வீராங்கனைகளும் தங்கள் உயரத்திற்கும் உடல் எடைக்கும் ஏற்ற வகையில் தான் கிரிக்கெட் பேட்டுகளை தேர்வு செய்து விளையாட வேண்டும் அண்ணா. ஓஹோ, இப்படி எல்லாம் விஷயம் இருக்கிறதா? ஆமண்ணா, அது மட்டுமல்ல, கிரிக்கெட் பேட்டின் நீளம் 38 இன்ச்சுக்குள் இருக்க வேண்டும். அகலம் என்பது 10.8 சென்டிமீட்டரை தாண்டக்கூடாது. ஆழம் என்பது 6.7 சென்டிமீட்டர் அளவு இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் விதிமுறைகள் இருக்கின்றன. கூடவே எடை என்பது 1.2 முதல் 1.4 கிலோவை தாண்டக்கூடாது என்றெல்லாம் கூட விதிமுறை வைத்திருக்கிறார்கள் மன்னா. இதெல்லாம் ஒரு எடையா? 10 கிலோ பேட்டை தந்தால் கூட சரமாரியாக நான் 6 அடித்து விடுவேன். வேண்டுமென்றால் ஒரு 5 கிலோ எடை கொண்ட ஒரு பேட்டை என்னிடம் தந்து பாரும். நான் சிக்ஸர் அடித்து காட்டுகிறேன். மன்னரின் வாய்ஜாலம் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. எங்கே இந்த பேட்டை பிடித்து ஒரு சிக்ஸர் எடுத்து காட்டுங்கள் பார்க்கலாம். என்ன மந்திரியாரே, பேட்டை தூக்க முடியவில்லையே. ஒரு 1.5 கிலோ கிரிக்கெட் பேட்டை தூக்க கூட பலம் இல்லை. நாங்கள் எல்லாம் ஒரு மன்னரா? என்ன 1.5 கிலோ கிரிக்கெட் பேட்டா? அப்போ இதுவரை நான் வைத்து விளையாடிய கிரிக்கெட் பேட்? அது சிறுவர்கள் விளையாடும் வெயிட்லெஸ் கிரிக்கெட் பேட் மன்னா. என்ன?